வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 6ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் கணினி ஓர் அறிமுகம்ன்ற பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாட வகுப்பில் நாம் சிறுவர் சிறுமியர் எல்லாமே விளையாடிட்டுருக்காங்க. அவங்க கணினினா என்ன, அதை பற்றின விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி பாடப்பகுதி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பாடப்பகுதிக்கு போகலாமா? அந்த வழியாக வந்து ஒரு ஆசிரியர் கேட்குறாங்க. ஆசிரியர், எல்லோரும் இங்கே என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அதுக்கு சிறுவர்கள் சொல்கிறாங்க, கணினி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சார். சார் சொல்கிறாரு, ஓ அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. கணினி என்பது தரவு மற்றும் தகவல்களை தேவைக்கு ஏற்ப மாற்றியமைக்க உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதாவது தரவு அப்படின்றது என்னென்னா டேட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். தகவல்கள் அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன். இது நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இதில் நாம் தரவுகளை சேமித்து வைக்கலாம். அத்தரவுகளை நாம் தேவைக்கு ஏற்றவாறு தகவல்களாக மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு பல விதங்களில் கணினி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். சரியா? அதாவது நம்ம டேட்டாவை சேமித்து வச்சுக்கலாம், அந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல விதங்களில் வந்து கம்ப்யூட்டர் நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதுக்கு மலர் கேட்குறாங்க, இந்த கணினியை கண்டுபிடித்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கணித பேராசிரியர் சார்லஸ் பாபேஜ் அவர்கள் பகுப்பாய்வு பொறியை வடிவமைத்தார். சரியா? அவர் தான் முதல்ல சார்லஸ் பாபேஜ் என்றவர் தான் அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுப்பாய்வு பொறியை வந்து வடிவமைத்தார். அவர்தான் கணினியின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். சரியா? அப்போ நம்ம கணினியின் தந்தை அப்படின்னாக்க நம்ம யாரை சொல்லுவோம்? சார்லஸ் பாபேஜ். ஓகேவா? அவர் ஏற்படுத்திய அடிப்படையான கட்டமைப்பு தான் இன்றைக்கும் அனைத்து கணினி பயன்பாட்டிலும் உள்ளது. அவர் பேசிக்கான விஷயங்கள் சொன்னார் இல்லையா, அதுதான் இன்னைக்கு வரைக்கும் கணினியோட பயன்பாட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி அகஸ்டா அடா லவ்லேஜ் என்பவர் கணித செயல்பாட்டிற்கு தேவையான கட்டளைகளை வகுத்தமையால் உலகின் முதல் கணினி நிரலர் எனவும் போற்றப்படுகிறார். சரியா? அதாவது கம்ப்யூட்டர் எப்படி வந்து அடுத்ததாக செய்யணுன்ற வந்து கட்டளைகளை வந்து வடிவமைப்பதனால இவருக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க? உலகின் முதல் கணினி நிரலர். நிரலர்னால் யார்? ப்ரோக்ராமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, சார் கணினி கண்டுபிடிப்பு பயன்பாட்டுக்கு வரும் முன் எதனை பயன்படுத்தினார்கள் என சொல்லுங்களேன். இப்போ தான் எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் சொல்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் பயன்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, ஆரம்ப காலத்தில் கணினி என்று ஒன்றும் இல்லை. அப்போல்லாம் எதுவும் கம்ப்யூட்டர்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்றாரு. முதலில் அபாகஸ் என்ற கருவியை தான் கணக்கிட பயன்படுத்தினார்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மணிச்சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அபாகஸ். அந்த கருவியை பயன்படுத்தி தான் கணக்கெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. பிறகு அடிப்படை கணிதத்திலிருந்து சிக்கலான கணிதவியல் வரை செய்யக்கூடிய கணிப்பான் என்ற ஒரு சிறிய சாதனத்தை பயன்படுத்தினார்கள். அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய கணக்கில் இருந்து ரொம்ப சிக்கலான கணக்கு வரைக்கும் பயன்படுத்துறதுக்காக கால்குலேட்டர்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கணிப்பானை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? செல்வி கேட்குறாங்க, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். அப்படி என்றால் நாம் இப்போ பயன்படுத்தும் கணினி எப்படி வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, நல்ல கேள்வி செல்வி. அபாகஸிலிருந்து இப்போது நாம் பயன்படுத்தும் கணினி நேரடியாக வந்துவிடவில்லை. அப்போ அபாகஸ்லேருந்து டைரெக்டாக இப்போ நம்ம பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நாம் தற்போது பயன்படுத்துவது 5ஆம் தலைமுறை கணினி. இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது வந்து 5ஆம் தலைமுறை, அதாவது 5th ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு ஆன்சர் கேட்குறாங்க, அப்போ இதுக்கு முன்னால் 4 தலைமுறை கணிப்பொறிகள் பயன்பாட்டில் இருந்ததா சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, ஆமாம்மா நான்சி, சரிதான். சிவா சொல்கிறாங்க, சார் அது என்ன, கணினியின் 5 தலைமுறைகள் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆசிரியர் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாரு, கவனமாக கேட்டுக்கோங்க. முதலாம் தலைமுறை கணினி என்பது வெற்றிட குழாய் ஆகும். வெற்றிட குழாய் அப்படின்னாக்க வேக்யூம் டியூப்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதுதான் முதலாம் தலைமுறை கணினி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 2ஆம் தலைமுறை கணினி மின்மய பெருக்கி ஆகும்.
அதாவது மின்மய பெருக்கி அப்படின்னா டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இரண்டாம் தலைமுறை கணினி. என்னன்னு பார்த்தோம்னா மின்மய பெருக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஒருங்கிணைந்த சுற்று என்பது மூன்றாம் தலைமுறை. இந்த ஒருங்கிணைந்த சுற்று அப்படின்றது என்னன்னா இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் மூன்றாம் தலைமுறை. இந்த படத்தில் இருக்கிறவர் தான் சார்லஸ் பாபேஜ். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நுண்செயலி என்பது நான்காம் தலைமுறை. நுண்செயலி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நுண்செயலி. அது நான்காம் தலைமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது நாம் பயன்படுத்துவது செயற்கை நுண்ணறிவு என்னும் ஐந்தாம் தலைமுறை கணினி. இப்போ நம்ம பயன்படுத்துவது என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஐந்தாம் தலைமுறை கணினி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதனோட விளக்கமான படம் தான் பின்னாடி வருது, கவனிங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1940 56 வரைக்கும் வாக்யூம் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிட குழாய். அதுக்கப்புறம் 56 63 வரைக்கும் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்மய பெருக்கி. அதுக்கப்புறம் 1964 71 வரைக்கும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த சுற்று. அடுத்தது 71 2K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்செயலி. அதுக்கப்புறம் 2001 இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம பயன்படுத்துகிற வரைக்குமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. இதுதான் நம்ம ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கணினியின் தலைமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது செல்வி கேட்குறாங்க, இப்போது நாம் பயன்படுத்தும் கணினியை பற்றி மேலும் சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, கணினியை பொறுத்தவரை தரவு மற்றும் தகவல் மிக முக்கியம். அப்போ கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா, தகவல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு மலர் கேட்குறாங்க, தரவு என்றால் என்ன சார், தரவுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, தரவு என்பது முறைப்படுத்தப்பட வேண்டிய விவரங்கள். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய விவரங்களை எப்படி முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் தரவு அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இவை நேரடியாக நமக்கு பயன் தராது. டேட்டா பார்த்தோம் அப்படின்னா நேரடியாக பயன் தராதுன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்த்தோம்னா பொதுவாக எண் எழுத்து படக்குறிகளாக இருக்கும். சரியா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா டேட்டா அப்படின்றது நேரடியாக நம்மளுக்கு பயன்படாது. அதுக்கு பதிலாக எண்களாகவோ வடிவங்களாகவோ படக்குறியீடுகளாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு சிவா கேட்குறாங்க, ஓ அப்படியா சார், அப்போது தகவல் என்றால் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, தகவல் என்பது நமக்கு நேரடியாக பயன்படும் வகையில் உருவாக்கப்படுவது ஆகும். நமக்கு டைரெக்டாக பயன்படக்கூடியது. சரியா? இவற்றை நாம் உள்ளவாறே பயன்படுத்தலாம். நம்ம எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். சரியா? இவை தரவுகளில் இருந்து பெறப்பட்டவை. அப்போ தரவை என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா தகவலை நம்ம மாற்றிருக்கோம். சரியா? அடுத்து பார்த்தோம்னா அதாவது தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் தான் தகவல். அலைன் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள் தான் தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதன் தொடர்ச்சியாக மென்பொருள்னா என்ன, வன்பொருள்னா என்ன அப்படின்றத அடுத்த பாடப்பகுதியில் பார்க்கலாம். நன்றி.